தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல அந்த ஜீவபாதை சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் எரேமியா 33:27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவரு மாம்சமான யாவருக்கும், அவர்னால படைக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று உண்டோ? நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்தாலே போதும், எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை செய்து முடிப்பாரு. அதை சொல்லி பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்து என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வானத்தையும் பூமி எல்லாத்தையும் உண்டாக்குன தேவன் உங்களுக்கும் அதை செய்வாரு. இன்னொரு சில காரியங்களை நம்ம சிந்திப்போம் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, இயேசுவானவர் இந்த உலகத்துல நமக்கு பிறந்தாரு. இது அவருடைய பிறப்பின் நாள், பிறப்பின் மாதம். சாரி, டிசம்பர் மாசத்துல இருக்கிறோம். இப்ப என்னன்னு சொன்னாக்க, ஒரு கன்னி பெண்ணு, திருமணமாகாத அந்த பெண்ணு வயித்துல என்ன செய்யாரு, இயேசுவானவர் உருவானாரு. இதே ஒரு அதிசயம் தான். நமக்கு தெரியும், திருமணம் ஆனாதான் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குங்கிறது நம்ம இது தெரிஞ்ச விஷயங்க. ஆனா கன்னி பெண்ணு, திருமணமே ஆகாத ஒரு பெண் வயித்துல இயேசுவானவர் உருவாகி பிறந்தாரு. ரொம்ப ஆச்சரியமானது. அது மட்டுமா, பாருங்க, அவரு 12 வயசு சின்ன பையனா இருக்கும் பொழுதே அவர் ஒரு சபையில சர்ச்சில போயிட்டு வேதபாரர்கள் பரிசேயர்கள் பெரிய பெரிய வேதத்துல ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப நல்லா எல்லாம் திறமையா பேசக்கூடியவங்க, அப்படியேப்பட்டவங்க மத்தியில போயிட்டு வந்துட்டு வசனத்தை பத்தி பேசுறாரு. அவங்களும் திணறி போயிட்டு, பதில் எப்படா அந்த சின்ன பையனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, இவனுக்கு எப்படி நம்ம பதில் சொல்றது தெரியாம எல்லாரும் திணறாங்க. ஆச்சரியமா ஆண்டவர் அந்த இடத்துல பேசுறாரு. அவ்வளவு தூரம் ஞானம் வல்லமை அந்த சின்ன பிள்ளையா இருந்தானா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதே போல பாருங்க, சில அதிசயமான காரியங்கள் ஆச்சரியமா ஆண்டவர் ரொம்ப அற்புதமா இன்னைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன சொல்லப்போனா, அவருடைய சரித்திரங்களை சொன்னா, அவர் செய்த அற்புதங்களை சொன்னா எல்லாமே ஏறிக்கைக்கு அப்பேற்பட்டதான் என்ன செய்யறாரு, செஞ்சிருக்காரு. நம்ம அதெல்லாம் போய் சொல்லலாம். நம்ம இதை மட்டும் தான் யோசிக்கிறோம். இதே போல ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வாரு, அதிசயங்களை செய்வாரு. இந்த வருஷத்துக்கு கடைசியில நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல செய்துதான் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களை பிரவேசிக்க பண்ண போறாரு. உங்களுக்கு அற்புதங்களை நீங்க எதிர்பார்த்துருங்க, நீங்க விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் உங்களை அதிசயமாக ஆச்சரியமாக வழி நடத்துவாரு. உங்களுடைய படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்து விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமண விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல இடம் வாங்குறதுக்கு தவிச்சு கொண்டு இடமே நீங்க வாங்க முடியாத இருந்த நிலையா இருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் உங்களோட வாழ்க்கை நடக்க போகுது. உங்க குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஆண்டவர் உங்களை அதிசயமாக வழி நடத்துவார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, போத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பிராத்து விட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தோத்திரம் நன்றி அப்பா. அதனால ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைங்களுக்கா தோத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஐயா. தோத்திரம் அந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா தோத்திரம். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஐயா. திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பிராத்து விட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்களுடைய குடும்பத்து வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க இயேசுவே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. அப்பா, கடன் பிரச்சனைனால கடனே அடைக்க முடியலேன்னு சொல்லி அடைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. தோத்திரையா. அதனால ஆண்டவரை கடை வியாபாரிகளுக்கா ஜெபிக்கிறோம். சிறு ஆண்டவரை வியாபாரங்களை செய்யறவர்களுக்கா ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா தோத்திரம் நல்ல மீனவர்களுக்கா ஜெபிக்கிறோம். விசுவாசம் ஆண்டவரே, விவசாயிகளுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவர்கள் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பலனை கொடுங்க தகப்பனே. தோத்திரம் ஏசப்பா. மழைனால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்கா, இலங்கை மாநிலத்துக்கா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்திரையா அப்பா, நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் கண்ணீர்களை தொடங்க ஆண்டவரே. ஏசப்பா, வீடு வாசல் எல்லாம் இழந்த ஆண்டவரே, வாகனங்கள்லாம் இழந்த ஆண்டவரே அப்பா, கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க தகப்பனே. தோத்திர நன்றி ஏசப்பா. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே ஏசப்பா, அந்த மாநிலத்தை நீர் கட்டி எழுப்புங்க
தகப்பனே தோத்துறான். அங்கே ஒரு அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே தோத்துறான். நன்றி அப்பா. இதே போல பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவரே தோத்துறான். சில மாவட்டங்களுக்கா, எங்க இந்தியா தேசத்துல வட இந்தியாவுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நீர் அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே தோத்து. நன்றி அப்பா. இப்படிப்பட்ட நிலைமைகள் இனிமேல் வரக்கூடாது ஐயா. எங்க மாநிலத்துல எங்க தேசத்துல வரக்கூடாது ஐயா. உள்ள நோய்களுக்கெல்லாம் விலைக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசாப்பா கிரியை செய்யுங்க ஆண்டவர். இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கும் எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.